திருச்சிற்றம்பலம். 45வது நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் புராணம். ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்ட தொகையில் கூறுகிறார். பல்லவர் குலத்திலே தோன்றி பெரும் சிறப்புடன் சைவம் தமிழ் என்பவற்றை வளர்த்து அரும் பணி செய்தவர் ஐயடிகள் ஆவார். ஒரு நாள் ஐயடிகள் இந்த அரசாட்சி பயனற்றது என்ற முடிவுக்கு வந்தார். தன்னுடைய மகனை அழைத்து அவனுக்கு முடிசூட்டிவிட்டு ஒவ்வொரு தலமாக சென்று இறைவனை வழிபட்டார். தலங்கள் தோறும் அவ்வூர் இறைவனை பற்றி ஒரு வெண்பா புனைந்தார். பல்வேறு தலங்களை வணங்கிய ஐயடிகள் பெரும்பற்ற புலியூர் இறைவனின் நடனத்தை கண்டு இறைவனுக்கு பாமாலை சூடினார். அரசர் குடியில் பிறந்தவர்கள் பலரும் அரசாட்சியை மேற்கொள்வதையே இன்பமாக கருதினர். மனிதனுக்குரிய பல்வேறு ஆசைகளில் செல்வம் சேர்த்தல், அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ளுதல் ஆகியவை முக்கியமானதாகும். தன்னை ஒத்த பிறரை அதிகாரம் செய்வதிலும் அடக்கி ஆள்வதிலும் மனிதனுக்கு தனி விருப்பம் இருப்பதாகவே தெரிகிறது. குழந்தைகள் பலர் கூடி விளையாடும் பொழுது திடீரென்று ஒரு குழந்தை உடன் இருக்கும் மற்ற குழந்தைகளை அதிகாரம் செய்வதை காண்கிறோம். இங்கு தொடங்குகிற இந்த அதிகார வெறியானது மனிதன் முழு வளர்ச்சி அடைந்த பின்பும் அவனை விட்டு விலகுவது இல்லை. சாதாரண மக்களை பொறுத்த மட்டில் இந்த அதிகாரத்தை காட்டுவதற்குரிய வாய்ப்பு வசதி மிக மிக குறைவு. ஆனால் வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்களை பொறுத்த மட்டில் இவ்வெறி பயங்கரமாக வெளிப்படுகிறது. இந்த அடிப்படையை மனதில் கொண்டு பார்த்தால் அரசனாக உள்ள ஒருவன் தனக்குள்ள அதிகாரத்தை, செல்வத்தை தானே விரும்பி விட்டுக் கொடுத்தல் என்பது இயலாத காரியம் என்றே சொல்லலாம். இத்தகைய வாய்ப்பு, வசதி, பெருமை, வெற்றி, கலைச்செல்வம் ஆகியவற்றை நிரம்ப பெற்று திகழும் காடவர்கோன் திடீரென்று அரசை துறந்துவிட்டு தல யாத்திரை புறப்பட்டு விட்டார் என்றால் அது வியப்பினும் வியப்பாகும். ஒப்பற்ற சிவனடியாக இருந்த இவர் கந்தையும் மிகை என்ற கருத்துடையவர். ஆதலால் அரசாட்சியை இன்பம் தரும் பொருளாக கருதாமல் பாரமாகவே கருதினார் என்பது தெரிகிறது. அதை இறக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவுடன் முதல் வேளையாக தன் மைந்தனிடம் இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறார் காடவர்கோன். இறைவன் உரைகின்ற கோயில்கள் பலவற்றையும் வணங்கி சென்று தில்லை கூத்தன் திருநடனம் செய்யும் தில்லையிலும் சில நாள் தங்கி மறுபடியும் தல யாத்திரையை மேற்கொண்டார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஐயடிகள் காடவோன் நாயனார் வரலாறு அறிந்து வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.